10 அவதாரங்கள்லயும் ஒரு சின்னதா ஒரு அறிவியல் ரீதியா ஒரு பார்த்துடலாங்க. என்ன அப்படின்னா, முதல் அவதாரம்னு சொல்லப்படுற மச்ச அவதாரம்ங்க, அது மீன் அமைப்பு. ஓகேங்க. 2வது அவதாரம்னு சொல்லப்படுறது கூர்ம அவதாரம், அது ஆமைங்கிற அமைப்புல இருக்காருங்க. 3வது அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து வராக மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து பன்றியோட அவதாரமா, பன்றியோட உருவத்துல வந்திருப்பாருங்க. 4வது அவதாரம் நரசிம்மர், பாதி மனுஷனாவும் தலை மட்டும் சிங்க முகத்திலையும் இருப்பாருங்க. நரங்கிற மனிதனாகவும் சிம்மம்ங்கிற சிங்கமும் கலந்த ஒரு அமைப்பு தான் நரசிம்ம அவதாரம். 5வது அவதாரம் வாமன அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. 6வது அவதாரம் வந்து பரசுராம அவதாரம் அப்படின்னு சொல்றோம். 7வது அவதாரம் ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் அப்படிங்கிறோம். 8வது அவதாரம் ஸ்ரீ பலராம அவதாரம். 9வது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதாரம். 10வது அவதாரம்ங்கிறது வந்து குதிரை மேல இருக்கிற கல்கி அவதாரம். இது நம்ம அவதார முறை பாக்குறோங்க. இதுக்கும் அறிவியலுக்கு இது சம்பந்தம் இருக்கா அப்படின்னம்னா நிச்சயமா சம்பந்தம் இருக்குங்க. நம்மளுடைய டார்வின் கொள்கை இல்ல நம்மளுடைய பரிணாம கொள்கையில பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, முதல்ல நீர்வாழ்வு நமக்கு தான் இருந்துதான் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய மச்ச அவதாரம் அழகா இருக்குங்க. 2வது நீர்லயும் நிலத்திலையும் வாழ்ற உயிரினம் வந்துச்சான். அது நம்ம நீர்லயும் நிலத்திலையும் வாழ்ற உயிரினமா நம்ம என்ன சொல்றாங்க, ஆமைய சொல்றாங்க. அடுத்து 3வது அவதாரம் கீழ்முகமா மட்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற வராக அவதாரம்ங்கிற பன்றி அவதாரம் சொல்றாங்க. 4வது அவதாரம் பாதி மனிதனாவும் பாதி சிங்கமாவும் இருக்கிற நரசிம்ம அவதாரம் அப்படிங்க. அடுத்து 5வது அவதாரம் குள்ள மனிதனா இருக்கிற வாமன அவதாரம் அப்படின்னு. 6வது அவதாரம் கோபக்கார மனிதன் அப்படின்னு இருக்கிற நம்மளுடைய பரசுராம அவதாரம். 7வது அவதாரம் அப்படிங்கிறது என்னன்னா அறிவார்ந்த சிறப்பான ஒரு மெச்சூர்டான சிவிலைஸ்டான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லப்படுற ராமபிரான் அவதாரம். 8வது அவதாரம் பலராம அவதாரம் சொல்லிட்டு நல்ல அறிவு நிலையில முதிர்ச்சியான ஒரு. 9வது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம், ஞானத்தில் மிக நிறைநிலை ஞானம் அப்படி பெற்ற பகவத்கீதையை பத்தின சிறப்பா சொல்லி சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு மிகப்பெரிய ராஜதந்திரியாவும் மிகப்பெரிய ஞானியாவும் மிகப்பெரிய யோகியாவும் ஒரு கம்ப்ளீட் மேன் அப்படின்னா அதெல்லாம் மேம்பட்ட ஒரு சிறப்பான நிலையை அடைஞ்ச கிருஷ்ண பகவானை பத்தி சொல்றாங்க. 10வது அவதாரம் என்ன சொல்றாங்க, கல்கி அவதாரம். இது என்ன நம்ம அவ்வளவுதான் 9வது அவதாரம் எடுத்துருக்கு, 10வது கிடைக்கலையன்றோம், இல்ல அடைஞ்சிச்சு. அதுதான் கல்கி அவதாரம். ஹார்ஸ் பவர், அது குதிரை மேல இருக்குது, நம்மளுடைய சக்தியோட இயக்கமா ஹார்ஸ் பவரா நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து ஸ்ரீ கல்கி அவதாரம்னு. இப்ப நம்மளுடைய எல்லா இயக்கங்களும் எல்லா இயந்திரங்களும் எது இயங்குதுங்க, நம்மளுடைய குதிரை சக்தி இயக்கமா சொல்லுது. அதுதான் ஹார்ஸ் பவரா இருந்து உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறது அந்த கல்கி பகவான் அவதாரம் தான். 10 அவதாரமும் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியை பத்தி சிறப்பா சொல்லுது. அதை பற்றி ரொம்ப அழகா நம்ம முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறப்பா வடிவமைச்சிருக்காங்க. நன்றிங்க.